வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 4ஆம் தேதி பிப்ரவரி நிஃப்டியோட ஹை பிரைஸ், லோ பிரைஸ், க்ளோசிங் பிரைஸ், இதோட பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷம் சார்ட். நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே தான் நமக்கு நேற்று க்ளோஸ் ஆனது. ஓப்பன் ஆகும் பொழுது பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே ஓப்பன் ஆகுதா மேலே ஓப்பன் ஆகுதான்னு முதல்ல பார்க்கணும். மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 23,859 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 23,980 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 24,198 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பைவட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 23,520 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 23,302 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 23,181 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 hour சார்ட். இந்த 1 hour சார்ட்ல நம்ம அந்த ஹை லெவல்ல ஒரே இதாக மேலே ஏறினதை வச்சு இந்த லைன்ஸ் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தோம்னா நமக்கு இந்த லைன் கரெக்டாக இந்த இடத்துல நேற்று நமக்கு நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. இதுக்கு அடுத்து இந்த லைனை பிரேக் அவுட் பண்ணுதா அல்லது திரும்பவும் பவுன்ஸ் பேக் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நிஃப்டியோட நேற்றுக்கு பார்த்தோம்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 350 பாயிண்ட்டுகளுக்கு மேலேயே மூவ் ஆச்சு. இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை 6ஆம் தேதிக்குரிய நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கிறதுனால சைட்வேஸ்ல மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம ப்ரீமியமும் நிறைய கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நமக்கு அதுவும் இல்லாமல் நமக்கு இந்த இடத்துல கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இது வேற எங்கெங்க நமக்கு மீட் ஆயிருக்குன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்த ஒரு கரெக்ஷன் ஜோன்ல இருக்கு. இந்த இடத்துல கரெக்ஷன் வருதா அல்லது சைட்வேஸ்ல இன்னைக்கு மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. சைட்வேஸ்ல மூவ் ஆகும் பொழுது அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ்ல டச் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மேலும் நமக்கு பவுன்ஸ் பேக் ஆகுது அப்படின்னா ஒரு கரெக்ஷன் கொடுக்குது அப்படின்னாலும் கரெக்ஷன் கொடுக்கும் பொழுதும் இந்த லெவல்ஸை நம்ம செக் பண்ணிட்டே வரணும். இந்த சப்போர்ட் லெவல் வரைக்கும் ஒன்று மூவ் ஆகலாம், முதல் சப்போர்ட் லெவல் வரைக்கும் மூவ் ஆகி திரும்பவும் நமக்கு பவுன்ஸ் பேக் கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அல்லது நமக்கு முதல் ரெசிஸ்டன்ட் லெவல்ல இருந்து இரண்டாவது ரெசிஸ்டன்ட் லெவல்ல திரும்பவும் ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ ஒவ்வொரு லெவலையும் நம்ம கிராஸ் பண்ணும் பொழுது செக் பண்ணிக்கிட்டே வரணும். இந்த இடம் நமக்கு கரெக்டா லைனை டச் பண்ணியிருக்கிறதுனால இந்த இடத்துல சைட்வேஸ்ல மூவ் ஆகிறதுக்கு தான் இன்னைக்கு நமக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும். இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 day சார்ட். இந்த 3 க்ளோனிங் சார்ட்ல நமக்கு பார்த்தோம்னா நிஃப்டி கடந்த ஜனவரி மாதம் முழுவதும் 3வது சேனல்ல தான் மூவ் ஆகிட்டு இருந்தது. நமக்கு இங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த திங்கக்கிழமையில நமக்கு சேனலை தொட்டு திரும்பவும் நமக்கு இந்த 3வது சேனல்லே என்ட்ரி ஆச்சு. முந்தா நாள் நமக்கு 3வது சேனல்லே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஆனால் நேற்று நமக்கு இந்த சேனலை பிரேக் அவுட் பண்ணி 2வது சேனலுக்குள்ள இங்கே நம்ம என்ட்ரி ஆகி க்ளோஸ் ஆயிருக்கதையும் பார்க்குறோம். இந்த சேனலுக்குள்ள அடுத்து நம்மளோட ட்ரேடிங் நிஃப்டி கண்டினியூ ஆகுதா அல்லது திரும்பவும் இந்த சேனலுக்குள்ள என்ட்ரி ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் இந்த மாதிரி நிலைமையில நமக்கு ஒரு கன்சல்டேஷன் கண்டிப்பா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பிளான்ஸ் அமைச்சுக்கோங்க. ப்ரீமியம் கரையிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். மேலும் இந்த இடத்துல நம்ம புதிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் செட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நமக்கு இப்போ அதோட ட்ரெண்ட் வந்து நமக்கு நிஃப்டியோட மூவ்மெண்ட் வந்து மேல் அப்சைட் பார்த்து இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கும் லாங் டேர்ம் ட்ரேடிங்க்கும் ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் செட் பண்ணியிருக்கோம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட ஹை பிரைஸ், லோ பிரைஸ், க்ளோசிங் பிரைஸ், இதோட பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் இருக்கு. இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷம் சார்ட். பேங்க் நிஃப்டியும் பார்த்தோம்னா நமக்கு கடந்த ஒரு வாரமா பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா 50,414 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 50,672 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 50,138 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பைவட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 49,690 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 49,224 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 48,966 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 hour சார்ட். 1 hour சார்ட்ல பார்த்தோம் அப்படின்னா இங்கே நம்ம அடுத்த லெவலுக்கான
சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் செட் பண்ணியிருக்கோம். இதையும் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மேலும் இந்த இது வந்து லாங் டேர்முக்கும் ஸ்விங் ட்ரேடிங்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல்ஸ். இது வந்து நமக்கு இன்ட்ராடேக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல்ஸ். இப்போ இங்க நமக்கு நம்ம ஆல்ரெடி ஜனவரி மாதம் இந்த சேனல் முதல்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்த லெவலை விட்டு பிரேக் அவுட் பண்ணி நமக்கு ஒரு சேனலில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஜனவரி எண்டில் கரெக்டாக பார்த்தோம்னா இந்த சேனலை நமக்கு பிரேக் அவுட் பண்ணி மேலே மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த மேலே மூவ் ஆன லைனை பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக நமக்கு எங்கே வந்திருக்கு அப்படின்னா இந்த இடத்துல மீட் அவுட் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியுது. ஆக இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கோ அல்லது சைட்வேஸ் மூவ்மெண்ட்டுக்கும் அதிக வாய்ப்பு உண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒன் டே சார்ட்டு. இதில் வந்து நம்ம ஆல் டைம் ஹையை டச் பண்ண சேனலை வரைஞ்சிருக்கோம். இது எந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கு, இப்போ அதே லெவலில் நமக்கு பேங்க் நிஃப்டி மூவ் ஆகி ஒரே லெவலில் நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து இந்த லெவல் வந்து மேலே மூவ் ஆச்சுன்னா நமக்கு அப் ட்ரெண்டுக்குரிய சேனலுக்குள்ளே என்ட்ரு ஆகும், அல்லது நமக்கு இந்த திரும்பவும் இந்த சேனலுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு எந்த இடத்துல மூவ் ஆகுது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் இருக்கும். அந்த சைட்வேஸ் மூவ்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் ஒரு ஃப்ளக்சுவேஷன் வரும். அந்த இடங்கள்ல நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு லெவலையும் செக் பண்ணிக்கிட்டே வரணும். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலையும் செக் பண்ணிக்கோங்க. இன்ட்ராடேக்குரிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலையும் செக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.